வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, கடந்த 1000 ஆண்டுகளில் மரணமில்லா பெருவாழ்வு கண்ட ஆன்மீக விஞ்ஞானி வள்ளலார் அவர்களது ஜாதனைத்தான். ஆன்மீக சக்தியினை குண்டலினி மூலம் எழுப்பி சாதனை கண்ட கலியுக ஆன்மீக விஞ்ஞானி மரணமில்லா பெருவாழ்வு தன்மை எளிதாக அடைந்தார். கடந்த 1000 ஆண்டுகளில் எத்தனையோ சித்தர்களை கண்ட பூ உலகமானது வள்ளலாரின் ஆன்மீக சாதனைகளை கண்டு உலகமே வியப்புடன் உற்று நோக்குகிறது. ஒருவர் தனது தேகத்தில் குண்டலினி எழுப்புவதற்கு உதவும் கிரகங்கள் எவை எவை என இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஒருவருக்கு மரணமில்லா பெருவாழ்வு எப்படி கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் வீடு மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதை அடையாளம் காட்டும் வீடாக அடையாளம் காட்டப்படுகிறது. கேது 12இல் இருந்தால் மறுபிறப்பு இல்லை எனவும் சொல்கிறார்கள். ஆனால் அது தவறான கருத்தாகும். 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் மறுபிறவி பற்றிய ஆராய்ச்சிகள் இருக்கும். வரும் பிறவிகளில் 12இல் உள்ள கேதுவானவர் மறுபிறவியற்ற நிலையினை அடைவதற்கு உதவிடுவார். மரணமில்லா பெருவாழ்வு அல்லது மறுபெறப்பட்ட நிலை எவருக்கு ஏற்படும் என்பதை வள்ளலார் ஜாதகத்தினை வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம். வாருங்கள். இவர் பிறந்தது மீனம் லக்னம், ரிடபத்தில் சனி, மிதனத்தில் குரு, கடகத்தில் கேது செவ்வாய், கன்னியில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் சூரியன் புதன், மகரத்தில் ராகு. மறுபெறப்பட்ட நிலை எப்படி ஏற்படும்? ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 12ஆம் வீடு மறுபெறப்பட்ட நிலையினை அல்லது மரணமில்லா பெருவாழ்வு நிலைதனை அடையாளம் காட்டுகிறது. இவருக்கு 12ஆம் வீடானது கும்பமாக வருகிறது. கும்பத்தின் அதிபதி சனி. 12ஆம் வீட்டின் பலனான மறுபெறப்பட்ட சிந்தனை வர வேண்டும் என்றால் லக்னாதிபதி 12ஆம் வீட்டினோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போதுதான் மறுபெறப்பட்ட நிலை பற்றி எண்ணமே ஒருவருக்கு வரும். அப்படித்தான் இவருடைய லக்னாதிபதியான குரு மிதனத்திலிருந்து 12ஆம் வீட்டினை பார்வையிட்டதால் இவருக்கு மறுபெறப்பட்ட சிந்தனை மேலோங்கியது. அடுத்ததாக 12ஆம் வீட்டின் அதிபதியான சனி அந்த வீட்டோடு தொடர்பில் இருந்தால்தான் ஒருவர் நினைத்த முக்தியினை பெறுவதற்கு சனி உதவி செய்வார், முக்தி ஸ்தானாதிபதி உதவி செய்வார் என்றும் கொள்ளலாம். அப்படித்தான் இவருக்கு சனி ரிஷபத்திலிருந்து கும்பத்தினை அதாவது முக்தி தானத்தினை பார்வையிட்டார். இவருடைய ஜாதகத்தில் லக்னம் மீனம், முக்தி ஸ்தானம் கும்பம். மீனத்தின் அதிபதி குரு நின்ற மிதனத்திற்கு முக்தியில் அதாவது ரிஷபத்தில் சனி அமர்ந்திருப்பது இவருடைய முக்தியின் தீவிரத்தினை அடையாளம் காட்டுகிறது. இவருடைய முக்தி தான அதிபதியான சனி நின்ற வீட்டிற்கு முக்தி தானமான மேஷத்தின் அதிபதி கடகத்திலிருந்து சனியின் வீடான முக்தியினை பார்வையிடுவதால் முக்தி பலப்பட்டதோடு முக்தி தொடர்பான பேச்சுக்கள் பாடல்கள் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. சரி, வாருங்கள். மரணமில்லா வாழ்வுதன்னை அடைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பற்றற்ற நிலையே. பற்றற்ற நிலை ஒருவருக்கு ஏற்படுவதை அடையாளம் காட்டும் கிரகம் கேது. இப்பொழுது வாருங்கள், நாம் ஜாதகத்தில் கேது லக்னம் எப்படி இவருக்கு உதவி செய்தது என்பதை பார்க்கலாம். கேது லக்னம் அதாவது கேது அமர்ந்த கடகமே கேதுவின் லக்னமாகிறது. கேதுவின் லக்னமான கடகத்திற்கு முக்தி தனமான புதன் வீடான மிதனம் வருகிறது. பொதுவாக முக்தியினை பெறுவதற்கு மற்ற எந்த லக்னக்காரர்களை கூட கடக லக்ன பிறப்பை உதவிகள் அதிகம் செய்கிறது. அதற்கு காரணம் முக்திக்கான இடமானது மிதனம் புதன் என் வீடு என்பதால் மறுபிறப்பு பற்றிய தெளிவான சிந்தனைகளை புதன் மூலம் பெற முடிகிறது. சரி, வாருங்கள். கேது லக்ன கிரக அமைவிடங்களை பார்ப்போம். கேது லக்னமான கடகத்திற்கு முக்தியில் குரு அமைந்திருக்கிறார். பாக்கியாதிபதியான குரு 12இல் அமர்ந்திருப்பது வெகு சிறப்பான அம்சமாகும். கேது லக்னமான கடகத்தின் ராசி அதிபதி 12ஆம் வீட்டினுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். துலாத்தில் அமர்ந்த சந்திரன் குருவினோடு குரு சந்திர யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். 12ஆம் இடத்தோடு தொடர்பையும் வலிமைப்படுத்துகிறார். கேது லக்னமான கடகத்தின் முக்தி தானாதிபதியான புதன் குரு சந்திர யோக வழிபாட்டு கிரகமான சந்திரனோடு இணைந்து சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். குண்டலினி எழுவதற்கு அதாவது குண்டலினி எழுவதற்கு காற்று ராசிகள் உதவி செய்ய வேண்டும். இவருடைய ஜாதகத்தில் காற்று ராசிகள் மிதனம் புதன், துலாம் சுக்கிரன், கும்பம் சனி. இவருடைய ஜாதகத்தில் காற்று ராசியான மிதனத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருக்கிறார். மற்றொரு காற்று ராசியான துலாத்தில் சந்திரன் காற்று ராசி அதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார். மற்றொரு காற்று ராசியான கும்பத்தினை சனி குரு செவ்வாய் ஆகியோர் பார்வையிடுகின்றனர். அதனால் சனி காற்று ராசி அதிபதியாகிறார். எனவே இவருக்கு அனைத்து காற்று ராசிகளும் உதவிட நீர் ராசி உதவிகளை சந்திரன் மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று உதவி செய்கிறார்கள். இவருடைய கேது லக்னத்திற்கு சனி 11இல் அமர்ந்து கேதுவினை பார்வையிடுவதும் கேது சனியினை பார்வையிடுவதும் துறவு நிலையினை வலிமைப்படுத்துவதாக இருக்கிறது.
ஆன்மீக விஞ்ஞானி வள்ளலார் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இவரை பற்றி பல புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.